சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான்னா பலனடைவான், உயர்த்தப்படுவான். அதான் அதுக்கு அர்த்தம். சுத்தமான கைகள் உள்ளவன். நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கணுமா? முக்கியமான யோசித்து பாருங்க. அரசாங்கத்துல நீங்க பணி செய்றீங்களா? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ பணி செய்றீங்களா? அரசாங்கத்துல பணி செய்தா நிறைய கை ரொம்ப சுத்தங்க, அதாவது நான் லஞ்சம் வாங்குவதில்லை அப்படி சொல்றது கேட்டிருக்கீங்களா? லஞ்சம் வாங்கின என்ன அர்த்தம்? உடைய கைகள் அசுத்தமாக்கப்பட்டு விட்டது, கரைப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அவங்களை எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்? லஞ்சம் வாங்கினவெல்லாம் இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறானே, மேல் மினிஸ்ட்ரி பதவி கிடைக்குது, போஸ்டில் உயர்த்தப்படுகிறான், மேலும் மேலும் லஞ்சம் கொடுத்தே உயர்த்தப்படுகிறான், வாங்கிய பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலக பிரகாரமா உயர்த்தப்படலாம், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. ஒரு நாள் சடிதியா ஒரு ஆபத்து வரும்போது அவனை தப்புவிக்க யாராலுமே முடியாது. அப்படிப்பட்ட எத்தனை சம்பவங்களை நம்ம தேசத்துல கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இருதயம் சுத்தமா இருந்தா தேவன் அவன் பட்சத்துல நின்று பாதுகாப்பார், பலப்படுத்துவார், உயர்த்துவார் என்பதாகத்தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த அரசாங்கத்துல பணி செய்தா நீங்க முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை உணரணும். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. எனி டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்தாலும், ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், தாசில்தாராக இருக்கலாம், அது மாதிரி கலெக்டராக இருக்கலாம், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், ஒரு கல்வித்துறை அதிகாரியாக இருக்கலாம், விவசாயத்துறை அதிகாரியாக இருக்கலாம். நீங்கள் எந்த விதமான அரசாங்க பணியில் இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுகிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நாங்கள் இந்த அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் வரும்போது அதிகாரிகளை கனப்படுத்துவதற்கு காரணம் வேதத்தில் அப்படி அவங்களை பற்றி சொல்லப்பட்டதுனால. அப்போ தேவன் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு கரிசனையோடு நோக்கி பார்க்கிறார். கையை சுத்தம் இல்லாம நீங்க லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நீங்க உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது தேவனுடைய உள்ளத்தை எவ்வளவு அதை காயப்படுத்தும், சமுதாயத்தை அதை பாதிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இப்படி துணை நிற்பார் இல்லை? அப்போ கைகளில் சுத்தம் உள்ளவனை தான் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார்.